அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தென்னை மரத்தில் வேரில் எப்படி டிஎன்ஏயு கோகோனட் டானிக் கட்டுறது அப்படின்றத பார்ப்போம். டிஎன்ஏயு கோகோனட் டானிக் அப்படின்றது ஒரு நுண்ணூட்டச்சத்து திரவம். அந்த டிஎன்ஏயு கோகோனட் டானிக் 1 லிட்டர் வாங்கணும் அப்படின்னோம்னா 25 மரத்துக்கு கட்டலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டிஎன்ஏயு கோகோனட் டானிக்கு எடுத்து 4 லிட்ரு தண்ணீரில் கலந்துக்கணும். அது இருந்து ஒரு மரத்திற்கு 200 மில்லி எடுத்து வேரில் கட்டலாம். அதற்கு அடுத்தபடியாக பூச்சிக்கொல்லி மருந்து என்ன மருந்து கட்டலான்றதை பார்ப்போம். ஃபோஸ்கேல்னு சொல்கிறது மோனோக்ரோட்டோபாஸ், மார்சல்னு சொல்கிறது கார்போசல்ஃபான். அதாவது ஒரு மரத்திற்கு 80 மில்லி தண்ணீர், 10 மில்லி மோனோக்ரோட்டோபாஸ், 10 மில்லி கார்போசல்ஃபான். அதாவது மொத்தத்துக்கு ஒரு மரத்துக்கு 100 மில்லி கட்டணும். தற்பொழுது நீங்கள் பார்ப்பது ஃபோஸ்கில்னு சொல்கிற மோனோக்ரோட்டோபாஸ் 1 லிட்டர் எடுத்துக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக கார்போசல்ஃபான் 1 லிட்டர் ஏற்கனவே கலந்தாச்சு. அது கூட ஒரு 8 லிட்ரு தண்ணி கலந்துடணும். கலந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் ஆகிடுது மொத்தத்தில். அதிலிருந்து எடுத்து ஒரு மரத்திற்கு 100 மில்லி. இப்போ 2 லிட்ரு மருந்து கலந்தாச்சு, 8 லிட்ரு தண்ணி கலந்தாச்சு. இதிலிருந்து 100 மில்லி எடுத்து ஒரு மருந்துக்கு வேரில் கட்டலாம். இது மாதிரி வேரில் கட்டுற அப்படின்றப்ப டிஎன்ஏயு தென்னை கோகோனட் டானிக் ஒரு உரம் கட்டணும், இந்த மருந்து ஒரு உரம் கட்டணும். தற்பொழுது நீங்கள் பார்ப்பது வேர் எடுக்கிறாங்க. வேரை எப்படி எடுக்கலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர் அப்படின்றது நம்ம மணல் கலந்த களி அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வேரானது ரொம்ப மேற்பகுதியில் இருக்கும். முற்றிய வேர் அப்படின்றது சிகப்பு கலரில் இருக்கும். ஒரு மீடியமான வேர் அப்படின்றது இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். நல்ல இளம் வேர் அப்படின்றது வெள்ளை கலரில் வாழைத்தண்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேரை தான் நம்ம எடுக்கணும். ஒரு 2-3 இடத்துல பறித்து பார்த்தா தான் வேர் எடுக்க முடியும். தென்னை மரத்தில் வேர் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கடினம். அதற்கு அடுத்தாற் போல் நம்ம எடுக்கிற வேர் நல்ல இளம் வேராக அந்த வேரில் கட்டினோம்னா தண்ணியை உரியுமா, அல்லது டிஎன்ஏ கோகோனட் டானிக்கை உரியுமா, அல்லது நம்ம கட்டக்கூடிய மருந்தை உரியுமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வேர் எடுத்துட்டாங்க. வேர் எடுத்துட்டு அதில் மருந்து கட்டுறாங்க. அதாவது ஏற்கனவே சொன்னது போல் 100 மில்லி, 80 மில்லி தண்ணீர், 10 மில்லி மோனோக்ரோட்டோபாஸ், 10 மில்லி கார்போசல்ஃபான். அது கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மோனோக்ரோட்டோபாஸ், இந்த கார்போசல்ஃபான் எதுக்கு கட்டுறோம், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதாவது இது பூச்சிக்கொல்லி மருந்து. இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை கட்டுறதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டியது தென்னை மரத்தில் உள்ள இளநீர், தேங்காயை நாம் எடுத்துடணும். அதாவது வெட்டிடணும், அதாவது பறிச்சிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்ம முக்கியமாக கட்டுறது பூச்சிக்கொல்லி மருந்து, பூச்சிக்காக கட்டுறோம். தென்னை சிகப்பு கூன் வண்டுக்காக கட்டுறது மோனோக்ரோட்டோபாஸ் கட்டுறோம். அதே மாதிரி தென்னை கருந்தலை புழு அதுக்காக கட்டுறது மோனோக்ரோட்டோபாஸ் கட்டுறோம். அதில் மிக முக்கியமாக கார்போசல்ஃபான் எதுக்கு கட்டுறோம் அப்படின்னோம்னா, கார்போசல்ஃபான் பூச்சிகளுக்காகவும் கட்டுறோம். அடுத்து மிக முக்கியமாக தென்னையில் வரக்கூடிய ஏரியோஃபைட் சிலந்தி. ஏரியோஃபைட் சிலந்தியினுடைய தாக்குதல் தெரியும். குறும்பு உதிர்ந்துடும். தேங்காயில் பார்த்திங்கன்னா மேலே சிகப்பு கோடாக இருக்கும். காய் சிறுத்து போயிடும். அதுக்காக தான் மிக முக்கியமாக அந்த கார்போசல்ஃபான் கட்டுறோம். அந்த கார்போசல்ஃபான் அப்படின்றது மார்சல் என்ற வணிக ரீதியான பேரில் கிடைக்கும். மோனோக்ரோட்டோபாஸ் அப்படின்றது ஃபோஸ்கில் என்ற வணிக பேரில் கிடைக்கும். இந்த 2 பூச்சிக்கொல்லி மருந்து கட்டுறதுக்கு முன்னாடியுமே நாம் மரத்தில் உள்ள இளநீரும் தேங்காயையும் பறித்து எடுத்துட்டு அதன் பிறகு 45லேருந்து 90 நாள், அதாவது 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அடுத்து நாம் அதிலேருந்து தேங்காய் எடுக்கணும்.
அதாவது 60 நாள்லேயே அடுத்த தேங்காய் பாலை விட்டு 60 நாள்லேயே வர ஆரம்பிச்சிடும். மினிமம் ஒரு 60 நாளைக்கு அப்புறம் தான் அடுத்த தேங்காய் வெட்டணும். ஏன்னா மரத்தில் அந்த விஷம் இருக்கும், அதனுடைய ரெசிடியூன்னு சொல்லக்கூடிய படிமத்தன்மை இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட்டினோம் அப்படின்னம்னா நமக்கு என்ன நன்மை பயக்கும் அப்படின்னா, மரத்தில் தென்னை சிகப்பு கூன் வண்டு அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா மரத்தையே சுத்தமாக காலி பண்ணிடும், அதாவது மரத்தையே சாகடிச்சிடும். தென்னை சிகப்பு கூன் வண்டு மரத்தினுடைய உள்பகுதியில் இருக்கும். அதனுடைய கூட்டுப்புழு, அதனுடைய கிரப்பு புழு, அதனுடைய அடல்ட்டு, மரத்திலிருந்து பிசின் வடியும், அந்த கீழ்ப்பகுதியில் பிசின் வடியும். அதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது எப்படி வரும் அப்படின்னா, மரம் ஏறுவாங்க, மரம் ஏறுறப்ப மரத்தை காயம் பண்ணுவாங்க, மரத்தை அருவாளில் காயம் பண்ணுவாங்க. நம்மளுமே மரத்தை பார்த்து அருவாளில் காயம் பண்ணுவோம். எந்த இடத்துல காயம் பண்ணுறோமோ அந்த இடத்துல தென்னை சிகப்பு கூன் வண்டுடைய அடல்ட்டு, அதாவது முதிர்ந்த பருவம் முட்டை போட்டு வச்சிரும். அதிலேருந்து புழு வர ஆரம்பித்து உள்ளே போயிட்டு உள்ளே குடஞ்சி அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ஊஸ் அவுட்டு வடியும், மரமும் நாளடைவில் இறந்துடும். அதுக்காக மிக முக்கியமாக நாம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை கட்டணும். அடுத்து ஈரியோஃபீட் சிலந்தி. ஈரியோஃபீட் சிலந்தி அப்படின்றது மிக முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, அது ஒரு பூச்சிகள் இல்லாத நான் இன்செக்ட் பெஸ்ட்டு. அந்த ஈரியோஃபீட் சிலந்தி வந்துட்டு அப்படின்னா மரத்தில் குறும்பை உதிரும், காயினுடைய சைஸ் அளவு சிறுத்து போயிடும், சிறிதாக போயிடும். மிக முக்கியமாக விளைச்சல் பாதிக்கும். அதனால தான் நம்ம மிக முக்கியமாக அந்த கார்போசல்ஃபான்னு சொல்லக்கூடிய மார்சல் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தை நாம் கட்டுறோம். தற்பொழுது நீங்கள் பார்ப்பது டிஎன்ஏயு கோகனட் டானிக் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏயு தென்னை டானிக். நான் ஏற்கனவே சொன்னது போல் 1 லிட்டர் வாங்கினோம் அப்படின்னோம்னா 25 மரத்துக்கு கட்டலாம். அதாவது 1 லிட்டர் டிஎன்ஏயு கோகனட் டானிக் வாங்கி 4 லிட்டர் தண்ணீரில் கலந்துட்டோம்னா 5 லிட்டர் ஆகிடும். அந்த 5 லிட்டரில் ஒரு மரத்துக்கு 200 மில்லி. அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து கட்டுறதுக்கு தனி வேர் ஒரு பக்கெட் எடுத்தாச்சு, டிஎன்ஏ கோகனட் டானிக் கட்டுறதுக்கு ஒரு வேர் தனியாக எடுத்தாச்சு. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கட்டக்கூடாது. தற்பொழுது நீங்கள் பார்ப்பது டிஎன்ஏயு கோகனட் டானிக்கு ஒரு மரத்திற்கு 200 மில்லி கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கட்டணும். தனித்தனியாக கட்டினா அப்படின்னா தான் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி டிஎன்ஏ கோகனட் டானிக் எதுக்கு நம்ம கட்டுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தென்னையில் குறும்பு அதிகமாக விழுந்துடும். அடுத்து காய் சிறுத்து போகும். மிக முக்கியமாக இதெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னம்னா இந்த டிஎன்ஏ கோகனட் டானிக் கட்டணும். இந்த டிஎன்ஏ கோகனட் டானிக் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னம்னா உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு நல்லா திரட்சியாக இருக்கும், காயினுடைய அளவு நல்லா பெருசாக வரும். மிக முக்கியமாக தென்னை மரத்தில் 27 நாளைக்கு ஒரு பாலை வரும். அந்த 27 நாளைக்கு எந்த மரம் 27 நாளைக்கு ஒருக்க பாலை வருதோ அந்த மரம் நல்ல திடகாத்திரமாக இருக்குன்னு அர்த்தம். மரத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். நமக்கு மிக முக்கியமாக தென்னை மரத்தில் பாலை விடணும். பாலை விடுறது மட்டுமல்லாது மிக முக்கியமாக அந்த பாலிலேருந்து வரக்கூடிய குறும்பை கீழே விழாமல் எல்லாமே இளநீராகவும் தேங்காயாகவும் மாறணும். அந்த குறும்பை உதிராமல் தடுக்கணும். அந்த குறும்பை உதிர்றதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டிஎன்ஏ கோகனட் டானிக் கட்டுறோம். அடுத்து வரக்கூடிய காய் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல திரட்சியாக இருக்கணும். அந்த பருப்பும் திரட்சியாக இருக்கணும். அந்த பருப்பும் நம்ம திரட்சியாக இருந்ததுனா தான் நம்ம நல்ல விளை வைக்கணும். இது எத்தனை நாளைக்கு ஒருக்க கட்டலாம் ரெண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக நம்ம கட்டணும். அதாவது வருஷத்திற்கு 2 முறை டிஎன்ஏ கோகனட் டானிக்கும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தனித்தனி வேர் எடுத்து கட்டணும் அப்படின்னம்னா தென்னை மரமும் திடகாத்திரமாக இருக்கும். நாம் என்ன விளைச்சல் எதிர்பார்க்குறோமோ அந்த விளைச்சல் நமக்கு கிடைக்கும். எனவே 6 மாதத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி வேர் எடுத்து அதை நல்ல வேராக எடுத்து ஸ்லாண்ட் கட்டிங் கொடுத்து இந்த பாக்கெட்டு சைஸு அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாக்கெட்டு சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 7.5 அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்ச்சஸ்லனா 5க்கு 7 அந்த மாதிரி இருக்கும். நல்ல திக்னஸ் உள்ள
பாக்கெட் எடுத்து நாம் வாங்கி கட்டணும். இது மாதிரி 2 பேரை நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ணணும். தனித்தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு புறத்தில் டிஎன்இ கோகோனட் டானிக்கு, இன்னொரு புறத்தில் நாம் பூச்சிக்கொல்லி மருந்து கட்டணும். அந்த வேர் எடுத்து கட்டிட்டு நாம் அந்த கட்டின டிஎன்இ கோகோனட் டானிக் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்தை உரிகிறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். அந்த 24 மணி நேரம் கழித்து நாம் போய் அந்த மரத்துக்கிட்ட பார்க்கணும். நம்ம எடுத்த வேர் நல்ல வேர் தானா, அந்த வேரில் கட்டின மருந்தெல்லாம் மரம் இழுத்துருச்சா, அதாவது உறிஞ்சிருச்சா அப்படின்றத நம்ம பார்க்கணும். 6 மாதத்திற்கு ஒரு முறை இது மாதிரி நாம் கட்டுவதன் மூலம் நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும். மரத்தையும் நம்ம பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கலாம். நன்றி, வணக்கம்.